வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனை இந்திய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल जीवन कलिसिया में आए हुए हिंदी आराधना में आए हुए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से धन्यवाद और स्वागत करती हूँ. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். अभी हम परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे. கடந்த பல வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பிலே போதனைகளை பார்த்து வருகிறோம். पिछले कई हफ्ते से हम परमेश्वर के वचन के प्रबल के बारे में हम देखते आ रहे हैं. எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். इब्रियों के किताब चैप्टर 4 वर्स 12 में पढ़ता हूँ. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. क्योंकि परमेश्वर का वचन जीवित और प्रबल और हर एक दोधारी तलवार से भी बहुत ही चौका है और वह प्राण और आत्मा को आके छेदता है और मन की भावनाओं को विचारों को जांचता है. வாசித்த இந்த வேத வசனம் சொல்கிறது தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. अभी हमने पढ़ा हुआ वचन में आके देखा है कि परमेश्वर के वचन में जीवन और प्रबल है. இந்த பவர் நமக்குள்ளதான் இருக்கிறது. अब ये प्रबल आकर हमारे अंदर ही है. இதை குறித்து யோவான் தம்முடைய சுவிசேஷத்திலே இப்படி எழுதுகிறார். इसके विषय में हमने यूवना के किताब में कुछ इस प्रकार लिखा हुआ है. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். यूवना की किताब चैप्टर 1 वर्स 1 से पढ़ेंगे. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. आदि में आके वचन था और वचन परमेश्वर के साथ था और वो वचन परमेश्वर था. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். वो शुरुआत में आके परमेश्वर के साथ था. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. और सब कुछ उसी के द्वारा उत्पन्न हुआ है और कुछ भी उसके द्वारा नहीं उत्पन्न हुआ, ऐसा कुछ नहीं है. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. और उसमें जीवन था और वो जीवन मनुष्य में ज्योति था. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை மேற்கொள்ளவில்லை. और ज्योति अंधकार में चमकता है और अंधकार ने उसे ग्रहण ना किया. இங்க எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்கிறார், வார்த்தையிலே வல்லமையும் ஜீவனும் இருக்கிறது. अभी हेब्रियों में देखा था कि हमने परमेश्वर के वचन में प्रबल और जीवन है. யோவான் தம்முடைய சுவிசேஷத்திலே சொல்லுகிறார், வார்த்தையிலே ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. यूवना आके अपने किताब में कहता है कि वचन में आकर जीवन और प्रबल है. யோவான் தம்முடைய சுவிசேஷத்திலே சொல்லுகிறார், அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று சொல்லுகிறார். और यूवना कहता है कि उसके अंदर जीवन था. அவருக்குள் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். अब उसके अंदर माने क्या है कि यीशु मसीह के अंदर, இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஜீவன் இருந்தது. और यीशु मसीह के अंदर आकर जीवन था. அந்த ஜீவன் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. अब वो जीवन माने क्या देखेंगे तो यीशु मसीह के अंदर जो जीवन था वो मनुष्य के लिए ज्योति था. இந்த ஒளியினுடைய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால் இது இருளிலே பிரகாசிக்கிறதா இருக்கிறது. अब इस आके उजाला का क्या महत्व है कि वो आके अंधेरे में चमकता है. இருளானது அதை மேற்கொள்ளவில்லை, ஜெயிக்கவில்லை. और अंधेरा उसको ग्रहण नहीं कर पाया. பாருங்கள், இந்த அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்தது. अब देखेंगे तो ये जीवन आके यीशु मसीह के अंदर था. இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். अभी हमने आके यीशु मसीह को अपना उद्धारकर्ता के रूप में हमने स्वीकार किया है. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். और यीशु मसीह हमारे अंदर वास करता है. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. वचन ऐसा ही कहता है. அப்படி என்றால் இந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. तो इसका मतलब ये है कि ये जीवन हमारे अंदर है. இந்த ஒளி நமக்குள்ளே இருக்கிறது. और ये ज्योति हमारे अंदर है. இந்த மேற்கொள்ளுகிற சக்தி, அதாவது ஜெயிக்க வைக்கிற சக்தி நமக்குள்ளே இருக்கிறது. और इसको ग्रहण करने का एक ताकत हमारे अंदर है. இதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். और इसको आकर हमें विश्वास करना चाहिए. பல நேரங்கள்ல வாழ்க்கையில பல பிரச்சனைகள், சோர்வுகள், பல இன்னல்கள் நமக்கு நேரிடுகிறது பாருங்க. कई समय में हमारे जीवन में आके मुश्किल मुसीबतें आती है. அப்பெல்லாம் நாம் உதவியற்றவர்களாக, பலனற்றவர்களாக நாம் எண்ணுகிறோம். तो हम लोग आके अपने आप को बलहीन सोचते हैं. நம்மளால ஜெயிக்க முடியாது என்று எண்ணுகிறோம். और हम लोग सोचते हैं कि इस परिस्थितियों को हम जीत नहीं सकते हैं. நாம் இந்த உலகத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்களாம் ஜெயிக்கிறார்கள், நாம ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. हम लोग देखते हैं कि दुनिया के सारे लोग जीतते हैं और हम लोग पीछे रह जाते हैं. பாருங்கள், நமக்குள்ள ஜெயிக்க வைக்கிற சக்தி நமக்குள்ளே இருக்கிறது. लेकिन हमारे अंदर
अंदर आके जीत पाने का एक शक्ति हमारे अंदर है। ஆபிரகாமோடு தேவன் இருந்தார், அவனுடைய காரியங்கள்லாம் வெற்றியாய் இருந்தது. अब्राहम के साथ परमेश्वर था और उसके सारे काम आकर सफल हुआ। ஈசாக்கோடு தேவன் இருந்தார், அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். ईसा के साथ परमेश्वर था और जो कुछ भी काम करता था सब में वो सफल हुआ। யாக்கோபோடு தேவன் இருந்தார், அவன் விருத்தி அடையும்படி செய்தார். और याकूब के साथ परमेश्वर था, वो दिन ब दिन बढ़ते गया। யோசேப்போடு தேவன் இருந்தார், பஞ்சத்தை எல்லாம் மேற்கொள்ளும்படி செய்தார். यूसुफ के साथ परमेश्वर था, वो सारे आके मुसीबतों को पार किया। இஸ்ரவேல் ஜனங்களோட தேவன் இருந்தார், போராடத்தெல்லாம் பெரிய வெற்றியும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாயிருந்தது. इस्राएल के जनता के साथ परमेश्वर था, जहाँ कहीं भी गए वहाँ पे शांति और आशीष थी। மோசேயோடு யோசுவாவோடு தேவன் இருந்தார், जोशुआ के साथ आके परमेश्वर था மிகப்பெரிய வெற்றியும் விடுதலையும் அவர் கொடுக்கிறார். और बहुत बड़ा जीत और आशीष उसको मिला। அது மாத்திரமல்ல, கிதியோனோட தேவன் இருந்தார், ये केवल नहीं, गिदियोन के साथ परमेश्वर था நியாயாதிபதிகளோட தேவன் இருந்தார், और सभी लोग न्यायाधिपति के साथ परमेश्वर थे மிகப்பெரிய வெற்றியை எடுத்தார்கள். और बहुत बड़ा जीत उन्होंने पाया। தீர்க்கதரிசிகள் ராஜாக்களோட தேவன் இருந்தார், भविष्यवाणी और राजाओं के साथ परमेश्वर था। தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்கள்லாம் பலித்தது, भविष्यता जो बोलते हैं सब कुछ सफल हुआ மிகப்பெரிய அற்புதங்களை அவர்கள் செய்து और காண்பித்தார்கள். बहुत बड़ा अद्भुत काम होने लगा। ராஜாக்களோட தேவன் இருந்தார், राजाओं के साथ परमेश्वर था। தாவீது சாலமோன் போன்றவர்கள். दावीद और सालोमोन के साथ था சாலமோன் ஞானத்தில் சிறந்தவனாய் இருந்தான், और सालोमोन के ज्ञान में बहुत ही श्रेष्ठ था। தாவீதுக்கு போராட்டத்தெல்லாம் பெரிய வெற்றியை கொடுத்தான். दावीद जहाँ भी गया वहाँ हर जगह पे उसको जीत मिला। கோலியாத் எவராலுமே ஜெயிக்க முடியாத சக்தியா இருந்தான், அவனை தாவீது ஜெயித்தான். गोलियत को कोई भी जीत नहीं पाता था, पर दावीद को परमेश्वर ने वो शक्ति दी। பாருங்க, தேவன் நம்மோட கூட இருக்கிறாருன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. देखिए मेरे भाइयों बहनों, परमेश्वर हमारे साथ है करके वो एक साधारण सी बात नहीं है। அன்றைக்கு தாவீது சந்தித்த கோலியாத்தை போல இன்றைக்கு நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். उस दिन आके दावीद ने गोलियत को आके सामना किया था, आज हम मुसीबतों को सामना करते हैं। மோசேக்கு முன்னாடி இருந்த பார்வோனை போல கடின இருதயமுள்ள மக்களை நாம் சந்திக்கிறோம். मोसे के सामने आके जैसे फारोन की सेनाएं थे वैसे हम भी देखते हैं। மோசேக்கு முன்னாடி இருந்த சிவந்த சமுத்திரம் போல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். मोसे के सामने लाल समुद्र की जैसे परिस्थितियों को हम देखते हैं। மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தின போது உணவு தட்டுப்பாடு, கறி தட்டுப்பாடு எல்லாம் வந்தது, அதெல்லாம் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தார். मोसे आके इस्राएल की जनता को जंगल में खाने की कमी थी, वैसे हम आके परिस्थितियों में गुजरते हैं। இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் செய்தார். बहुत ही अद्भुत रीति से परमेश्वर ने काम किया। யோசுவாக்கு முன்னாடி இருந்த அந்த எரிகோ மதிலை துதினாலே இடிந்து விழ செய்தார் தேவன். जोशुआ के सामने जो पहाड़ था कि उसको स्तुति के द्वारा तोड़ा। பாருங்க, வேதாகமம் முழுக்க இப்படிப்பட்ட அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் நிரம்பி இருக்கிறது. आप देखते हैं तो पवित्र बाइबल में जितने भी अद्भुत कार्यों से भरा हुआ है। இப்ப நான் சொன்ன எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் வெளியே ஆண்டவர் இருந்தார். और मैंने जो भी बोला है कि पुराने नियम में परमेश्वर उन सभी लोगों के साथ थे, ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாய் இருக்கிறோம். लेकिन आज और आप और मैं नए नियमों के विश्वासी है। கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். मसीहा हमारे अंदर है। 1 கொரிந்தியர் 1:31 சொல்கிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். पहले कुरिन्थियन के किताब में देखते हैं परमेश्वर ही हमारा ज्ञान और हमारा छुड़ावा है। சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் அந்த ஞானமாகவே மாறி நமக்குள்ளே இருக்கிறார். सालोमोन को जो परमेश्वर ने ज्ञान दिया था वो ज्ञान के रूप में हमारे अंदर है। பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் விசுவாசிகளோடு சேர்ந்து அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். पुराने नियम में परमेश्वर ने किस रीति से अद्भुत कार्य किया, बिल्कुल उसी तरह से हमारे अंदर वो काम कर रहा है। பல பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் சோதனைகளையும் நாம் சந்தித்து அதன் வழியாக கடந்து போகும்போது நாம் தனிமையாய் மாட்டிக்கொண்டோம் என்று எண்ணக்கூடாது. इसीलिए हमें ऐसा नहीं सोचना है बुरे परिस्थितियों में कि हम अकेले हैं। சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर आपके साथ है, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி वो கொண்டிருக்கிறார். आपके अंदर जी रहा है அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. और वो हमसे ना हमको धोखा देता है ना हमको छोड़ता யோவான் है। 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று यूहन्ना சொல்றார். का किताब में 3 अध्याय में देखते हैं मैं तुम्हें नहीं छोड़ूंगा। அவர் சொல்ற, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். वो कहते दुनिया के अंतिम तक मैं तुम्हारे साथ रहूंगा। ஆக பிரச்சனைகளையும் இன்னல்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இதன் மேல நான் பெரிய வெற்றியை எடுப்பேன் என்ற எண்ணம் நமக்குள்ள உதிக்க வேண்டும். आपके अंदर आकर ये ख्याल होना चाहिए कि परमेश्वर मेरे अंदर है और मैं इस परिस्थितियों को जीतूंगा। அவர் நமக்குள்ளே பரிசுத்தமாய் இருக்கிறார், और पवित्र आत्मा के द्वारा वो हमारे अंदर है அவரே நம்முடைய ஞானமாய் இருக்கிறார், और वही हमारे साथ है। அவரே நம்முடைய நீதியாய் இருக்கிறார், वही हमारा नीति है, அவரே நம்முடைய மீட்பாய் இருக்கிறார், वही हमारा छुड़ावा है அவரே நம்முடைய எல்லாமாய் இருக்கிறார். और वही हमारे सब कुछ है। ஆகவே நாம தனியா இருக்கிறோம் என்று நினைக்கவே கூடாது. इसीलिए हमें ये कभी नहीं सोचना चाहिए कि हम अकेले हैं। யார் வேணா உங்களை விட்டு விலகி இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.
अगर कोई भी आपको छोड़ के क्यों ना चले जाए, लेकिन परमेश्वर आपको छोड़ के कभी नहीं யார் जाएगा। வேணா உங்களை மறந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்கள் நினைவா இருக்கிறார். भले ही कोई भी आपको भूल गए होंगे, लेकिन परमेश्वर आपको कभी नहीं भूलेगा। 115 சங்கீதம் 12 வசனம் சொல்றது கர்த்தர் நம் நினைவா இருக்கிறார். यहाँ पे आके 115 वचन संगीता में देखते हैं कि परमेश्वर हमें याद करता है நீங்க करके। தனியா இல்ல, इसीलिए आप अकेले नहीं हैं। கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். परमेश्वर आपके साथ है, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். पवित्र आत्मा आपके साथ है அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. और उनका जीवन आपके साथ है। குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று அவர் சொல்கிறார். यहाँ पे आके परमेश्वर यीशु मसीह ने आपको छुटकारा दिया और सच में आप छुटकारा पाओगे। ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொல்கிறார். जहाँ पे पवित्र आत्मा है वहाँ पे छुटकारा है। இன்றைக்கு குமாரன் நமக்குள்ளே இருக்கிறார், விடுதலை நமக்குள்ளே இருக்கிறது. इसीलिए यीशु मसीह हमारे अंदर है, इसीलिए छुटाव भी हमारे अंदर है। ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், ஆகவே விடுதலை நமக்குள்ளே இருக்கிறது. इसीलिए पवित्र आत्मा हमारे अंदर है तो छुड़ाव भी हमारे अंदर है। இதை நாம் திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும், தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். और बार बार हमें इस बात को याद रखना चाहिए। வேதம் சொல்கிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். वचन कहता है कि पवित्र पुत्र आके आपको छुटकारा देगा அவர் करके। நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார், நாம் விடுதலை और ஆக்கப்பட்டிருக்கிறோம். यीशु मसीह ने हमें आके छुटकारा दिया है और हम छुटकारा पाए हैं। நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவனை நாம வார்த்தையின் மூலமாக ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். तो देखिए, मैं आपको कई हफ्ते से बोल रहा हूँ कि हमारे अंदर जो जीवन है वो वचन के द्वारा हमें बाहर निकालना है। இயேசு அப்படிதான் செய்தார் பாருங்க. यीशु मसीह ने ही ऐसे ही कहा है। இது விளக்குவதற்கு யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரத்துக்கு நாம் திருப்போம். यूहन्ना का किताब 6वीं अध्याय में ले लेंगे 1 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். और मैं वर्स 1 से पढ़ूंगा। இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேய கடலின் அக்கறைக்கு போனார். यहाँ पे हम देखते हैं कि इसके बाद में यीशु आके गलीले के झील के पास गए அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். और वहां पे आके एक बड़ी से भीड़ आके उसके पीछे आने लगी। இந்த 2 வசனத்தை வந்து ஆங்கில வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது and a massive crowd of people followed him everywhere. तो दूसरे वचन में हम देखते हैं कि एक बड़ी भीड़ उसके पीछे हो चली। Why the massive crowd followed him? क्यों वहां पे इतना बड़ा भीड़ यीशु मसीह के पीछे आया? Because they were attracted by his miracles and the healings they watched him perform. क्योंकि आके वो लोग आके परमेश्वर की चिन्ह और चमत्कार को देख रहे थे। அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களின் நிமித்தமாக திரளான மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள். यीशु मसीह ने जो भी चिन्ह और चमत्कार किया, बड़ी सी भीड़ उनके पीछे खींचने लगी। பாருங்கள், அற்புதம் தான் மக்களை ஈர்க்கிறது. तो देखिए, ये चिन्ह और चमत्कार आके भीड़ को खींचने लगा। மக்களை சபைக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் மக்களை இந்த கிறிஸ்தவத்திற்குள்ள கொண்டு வருவதற்கும் மக்கள் வேற என்னென்னமோ செய்கிறார்கள். लोग आकर आके कलीसिया में आते हैं, लोग आकर मसीहा में आते हैं, बहुत कुछ करते हैं। அவர்களுக்கு gift கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க, उनको खाना देते हैं, बहुत कुछ देते हैं। அதெல்லாம் ஒரு அற்புதம் நடந்த போதும் ஜனங்கள் ஈர்க்கப்படுவார்கள். तो वहां पे एक अद्भुत काम होने से ही जनता आएगी। அந்த ஜீவன் தான் அற்புதங்களை செய்யற சக்தியாக நமக்குள்ள இருக்கிறது. अब वो जीवन ही अद्भुत काम करने वाला शक्ति के रूप में हमारे अंदर है। அன்றைக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். उस दिन यीशु मसीह ने जो चिन्ह और चमत्कार किया था, वो यीशु मसीह हमारे अंदर है। நாம் போகிற இடங்கள் எல்லாம் அவரை ரிலீஸ் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கும். और जहाँ कहीं भी हम जाते हैं, यीशु मसीह को प्रचार करते हैं, तो हम चिन्ह और चमत्कार को करते हैं। 6:3 சொல்கிறது, இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். 6:3 में देखते हैं यीशु मसीह पहाड़ पर चढ़कर अपने चेले के साथ बैठे गए। 4 வசனம், அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. और यहूदिया का पस्का पर्व निकट था। 5 வசனம், இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் நம்மிடத்திலே வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம், எங்கே வாங்கலாம் என்று கேட்டார். यहाँ पे आके यीशु ने अपनी आंखें उठाकर देखा तो एक बड़ी सी भीड़ अपने पास आते देखा और फिलिपियंस के पास पूछा, इसके पास खाने के लिए कुछ है क्या करके। இயேசு பிலிப்பை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார். यहाँ पे यीशु मसीह ने फिलिपस को देखकर एक सवाल करता है। ஜனங்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே வாங்கலாம்? यहाँ पे जनता आके भोजन करने के लिए कहाँ से रोटी ले सकेंगे? பாருங்க, நம்ம ஒரு அழகான பொருளை வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க. तो देखिए, हम आके यहाँ पे एक सुंदर सा चीज रखे। எங்க வாங்குனீங்க, ரொம்ப அழகா இருக்குதே, எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்க வாங்கணும்ன்ற கடையை சொல்லுவோம் நம்ம. तो लोग जब हमसे पूछते हैं ये सुंदर चीज आप कहाँ से लिया, तो कहाँ से लिया हम बताते हैं। ஆனா பிலிப்பினுடைய பதிலை பாருங்கள், 7 வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப் அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான்.
तो यहाँ पे फिलिप्पुस क्या वो करता है कि इन सब में से थोड़ा थोड़ा लेने से भी इन लोगों को बस नहीं होगा करके। அவர் எவ்வளவு பணத்துக்கு வாங்கணும் அப்படின்லாம் கேட்கல, तो यहाँ पे कितना लिया करके नहीं पूछ रहे हैं। எவ்வளவு அப்பங்களை வாங்கணும்னு கேட்கல, यीशु मसीह ने ये नहीं पूछा कितना भोजन लेना है எங்க வாங்கலாம்னு கேக்குறாரு। और कहाँ से भोजन लेना भी नहीं पूछा। பாருங்கள், இந்த 200 பணத்து அப்பங்கள் என்று சொல்லும்போது 8 மாத சம்பளம் என்று வேதம் சொல்லுகிறது। तो यहाँ पे देखेंगे तो 8 महीने का तनख्वाह करके वचन कहता है। அது மாத்திரமல்ல, இன்னொரு மொழியாக்கத்திலே சொல்லுகிறது, it would cost thousands of dollars to buy enough food. तो ये दूसरा भाषा में देखेंगे तो ये $1000 आके लगेगा भोजन लेने के लिए। ஆயிரக்கணக்கான டாலர் கொடுத்தா தான் அதை வாங்க முடியும், அவ்வளவு பேருக்கு சாப்பாடு। उतने लोगों के लिए $1000 देने से ही खाना ले सकते हैं। 200 பணத்து அப்பங்கள் என்று சொல்லும்போது 8 மாத சம்பளம்। सो यहाँ पे 200 दिनार देखने से 8 महीने का तनख्वाह है। நம்ம கூட ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா எத்தனை மாசம் சம்பளம் வைக்கணும் அப்படின்னு பாக்குறோம் நம்ம। तो हम देखते हैं कितना महीना का तनख्वाह है करके हम गिनती करते हैं। ஒரு கிராம் கோல்டு வாங்கணும்னா 10,000 ரூபாய் சம்பளம்னா ஒரு 1.25 மாசம் சம்பளத்தை வைக்கணும் இப்போ। तो अभी आके 1 ग्राम गोल्ड लेना है तो 10,000 तनख्वाह है तो रखना है। அப்படி வச்சுதான் கணக்கு போடுறாங்க பாருங்க। वैसा रखे ही वो लोग गिनती करते हैं। பிலிப்பு தேவன், அதாவது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார், அவர்தான் என்னோட ஆதாரம் என்பதை மறந்து அவனிடத்தில் இருக்கிற சின்ன அவனால் முடிந்த காரியத்தை செய்ய முயற்சி செய்கிறான்। यहाँ पे फिलिप्पुस आके वो कोशिश करता है जो उससे हो सकता है। ये भूल गया कि परमेश्वर हमारे लिए सब कुछ कर सकता है करके। அவர் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும், परमेश्वर कुछ भी कर सकते हैं। அவர் ஆதியிலிருந்து இருக்கிறவர், वो आके आदि से था சர்வ வல்லமுள்ள தேவன், और सर्वशक्तिमान है, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், अद्भुत और चिन्ह चमत्कार किया हुआ परमेश्वर है। 5000 பேரை போஷிக்கிறது அவரால முடியும்। 5000 लोगों को उन्होंने भोजन दिया। ஆனா இவன் சொல்றான், அவன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் லிட்டில் அந்த ரிசோர்சஸ் வச்சு உண்டு, இதெல்லாம் எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கினா கூட இவர்களுக்கு போதாது அப்படின்றான்। लेकिन आपने फिलिप्पुस अपने विश्वास से इनको थोड़ा थोड़ा देने से भी नहीं होगा बोलता है। அதற்குள்ளே சீமோன் பேதுருனுடைய சகோதரனாகிய அந்திரே என்பவன் ஒருவன் போய் கூட்டத்துக்குள்ள போய் பார்த்து, இங்க ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 சிறு மீன்களும் இருக்கிறது, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான்। तो यहाँ पे आके सीमोन और पत्रुस जाकर एक छोटे लड़के के पास 5 रोटी 2 मछली देखता है, परंतु इन लोगों के लिए ये काफी नहीं है करके बोलते हैं। இது இவ்வளவு பேருக்கு எம்மாத்திரம், तो इतने लोगों को ये बस नहीं होगा। இருக்கிறது 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்கிறது। यहाँ पे उनके पास सिर्फ 5 रोटी 2 मछली है। இயேசு என்ன சொல்றாரு 10ஆம் வசனத்துல, இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார்। लेकिन 10वीं वचन में यीशु मसीह कहते हैं कि लोगों को बैठाओ। 5000 பேர் சாப்பிடணும் இப்போ। यहाँ पे 5000 लोग खाना खाना है। இயேசு சொல்றாரு உட்கார வையுங்கள்। यीशु कहते हैं उनको बैठाओ। கையில இருக்கிறது 5 அப்பம் 2 மீன் தான்। हाथ में सिर्फ 5 रोटी 2 मछली है। ஆனா இயேசு சொல்றாரு ஜனங்களை உட்கார வையுங்கள்। लेकिन यीशु कहते हैं कि लोगों को बैठाओ। பாருங்கள், இயேசுவினிடத்திலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம எழுந்து ஓடி ஆடி வேலை செஞ்சு ரொம்ப கடினமா உழைக்கணும் அவசியம் இல்லை। तो देखिए, यीशु मसीह से ये रोटी लेना है तो हमें उठकर आकर काम कर मुश्किल उठाना करके नहीं है। நீங்க சும்மா உட்கார்ந்து அப்படியே நீங்க வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த பிரெட் அந்த அப்பத்தை உங்களிடத்திலே கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்। आप इंतजार रखकर परमेश्वर के सम्मुख में रहेंगे तो उस रोटी को आशीष करने के लिए परमेश्वर बहुत अच्छा है। பின்னாடி வர வசனங்களை அவர் சொல்றார், நானே ஜீவ அப்பம், यहाँ पे वचन कहता है वही जीवन अपन है, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பம் என்று சொல்லுகிறார்। और आके स्वर्ग से उतरा हुआ सच्चा अपम है करके बोलते हैं। அவர் அதை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்। और वो देने के लिए बहुत ही अच्छे है। நம்ம பாருங்க, பல வேலைகளில நம்ம கவனம் செலுத்துறோம்। देखिए, हम बहुत हजारों लोगों में अपना ध्यान देते ஆனா हैं, இயேசுவிடத்துல வந்து உட்கார்ந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு டைமே கிடைக்கிறது இல்ல। लेकिन हम यीशु मसीह के सम्मुख पर बैठकर इस रोटी को लेने के लिए हमें मुश्किल लगता है। ஒரு அம்மா அப்படிதான் இயேசு ஒரு வீட்டுக்கு போனாரு। इसी प्रकार एक औरत आकर यीशु मसीह के घर गई। ஒரு அம்மா வேலை செஞ்சாங்க கிச்சன்ல, போதகர் வந்துட்டாரு, சூப் வைக்கணும், ஃப்ரை பண்ணணும், பிரியாணி பண்ணணும், நிறைய வேலை இருக்குது। एक बहन आके किचन में सारा काम कर रही थी, बिरयानी बनाना है, खाना बनाना है करके। மரியாள் இன்னொருத்தி என்ன பண்ணாங்க, அந்த அம்மா என்ன பண்றாங்க, இயேசுவோட பாதத்துல வந்து உட்கார்ந்தாங்க, சும்மா உட்கார்ந்தாங்க। लेकिन यहाँ पे मरियल की बहन आके उसके पाँव में, यीशु मसीह के पाँव में बैठी रहती है। அதத்தான் இயேசு விரும்புறாருங்க। அவருக்கு என்னென்னமோ பண்றதையா விரும்புறாரு। அவர் பாதத்துல உட்கார்ந்து அவர் கொடுக்கிற அந்த அப்பத்தை, ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொள்ளணும்னு தான் விரும்புறாரு।
और यीशु मसीह ही चाहते हैं कि वो हमारे सम्मुख में बैठे करके நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, இந்த ஜீவ அப்பம், இந்த ஜீவன் உள்ள வேலை செய்யணும்னா இந்த ஜீவ அப்பத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். हमारे जीवन में कितनी भी बड़ी परिस्थितियां क्यों ना हो, लेकिन ये जीवन का जो अपम है उसे लेने के लिए हमें होना चाहिए. மார்த்தாள் வந்து கேட்கிறாரு, ஏங்க அம்மா அந்த பொண்ணுக்கு தான், அவளுக்கு தான், என் சகோதரிக்கு தான் வந்து ஒன்றும் புரியல, நீங்களாவது சொல்லி உள்ள அனுப்ப கூடாதா? எவ்வளவு வேலைக்குது, வெங்காயம் கட் பண்ணணும், தக்காளி கட் பண்ணணும், மசாலா அரைக்கணும், இஞ்சி பூண்டு அரைக்கணும், எவ்வளவு வேலைக்குது, சொல்லி அனுப்ப கூடாதா? लेकिन माता लाके पूछती है अपनी बहन को, वो वहाँ बैठी है, उसे अंदर बुलाओ, घर में बहुत काम है करके. இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்றார், மார்த்தாளே நீ अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். यहाँ पे आके यीशु बोलते हैं, मार्ताल तो अनेक चीजों को लेके मुश्किल उठा रही है, लेकिन आके मरियम आके यहाँ पे परमेश्वर के सम्मुख में बैठी है. வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் இயேசுவினிடத்தில் வந்து உட்கார்கிறவர்களாக இருக்க வேண்டும். अगर आप अगर अपने जीवन में सफल पाना चाहते हैं तो यीशु के चरणों में बैठने वाले होना चाहिए. நாம் இயேசுவினிடத்தில் வந்து அவர் கொடுக்கிற அந்த ஜீவாத்மத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். हम यीशु के पास आकर यीशु देने वाला जीवन का रोटी को पाने वाला होना चाहिए. ஆனா அதுக்கெல்லாம் நமக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. लेकिन उन सब चीजों के लिए हमारे लिए समय नहीं है. ஓடுறோம், ஓடியாடுறோம், ஹார்ட் ஒர்க் பண்றோம், लेकिन हम लोग आके जाते हैं, भागते हैं, दौड़ते हैं, நடக்க ரெடி, குதிக்க ரெடி, ஓட ரெடி, हम सारा कूदने के लिए, भागने के लिए तैयार है, ஆனா உட்கார மட்டும் மாட்டேங்கிறோம். लेकिन परमेश्वर के सम्मुख में बैठना नहीं चाहते हैं. நான் சொல்றேன், உட்காரும் பொழுது அந்த ஜீவ அப்பத்தை அவர் தருகிறவராய். मैं कहता हूँ जब आप परमेश्वर के सम्मुख में बैठते हैं तो जीवन की रोटी आपको मिलेगी. ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அவர் சமூகத்துல வந்து உட்கார்ந்தா போதும். कुछ भी करने की जरूरत नहीं है, परमेश्वर के सम्मुख में बैठिए. இங்க வந்து பிரசங்கத்தை கேட்டா போதும், आप यहाँ पे आके प्रचार को सुनने से काफी है, சத்திய வார்த்தைகள் உள்ள போனா போதும். सत्य के वचन आपके हृदय में जाने से काफी இத है. கேட்காத வரைக்கும் இந்த பிரச்சனை எப்படி தீர போதும் நம்ம நினைப்போம். हम लोग सोचते हैं कि अगर यही सुनेंगे तो मुश्किल कैसे कम होगा, ஆனா இங்க வந்து உட்காரும் பொழுது இயேசு அந்த ஜீவ அப்பத்தை தருகிறார். लेकिन जब आप आकर बैठते हैं परमेश्वर अपनी जीवन की रोटी को देते हैं. நானே உன் பரிகாரியாக கர்த்தர், मैं ही आके तेरी जरूरतों को पूरा உன் करूंगा, அப்பத்தின் தண்ணீரும் ஆசீர்வதிப்பேன், तेरी रोटी पानी को आशीष करूंगा, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், और तुझसे बीमारी को दूर உன் करूंगा, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், और तेरी आयु को बढ़ाऊंगा, சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், सारे लोगों से तू आशीष रहेगा, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், और सारे बीमारी को तुझसे दूर करेगा. இன்றைக்கு இருக்கிறத போல 1000 மடங்கு நீ அதிகரிப்பாய். आज से 1000 गुना ज्यादा तो अच्छा रहेगा. எல்லாரும் தோல்வி அடையலாம், ஆனா நான் உனக்காக வெற்றியை வைத்திருக்கிறேன். सब लोग आके हारेंगे, लेकिन आप लोग के लिए मैंने जीत रखा है. இந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பெரிய தைரியம் வருகிறது. अब ये रोटी को हम पाने के बाद एक बहुत ही धैर्य இந்த आता அப்பத்தை है. பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? अब इस रोटी को पाने के लिए हमें क्या करना है? ஒண்ணும் செய்யக்கூடாது, அவர் பிரசனத்துல போய் உட்காரணும். பேசாம आपको कुछ भी करने की जरूरत नहीं है, सिर्फ उसके सम्मुख में बैठिए. உட்கார்ந்த போதும் எடுத்து எடுத்து கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. अगर आप परमेश्वर के सम्मुख में बैठेंगे तो परमेश्वर उठा के देने के लिए तैयार है. நான் வேற ஒண்ணும் பண்றது இல்ல, அவர் பிரசனத்துல போய் உட்கார்ந்துறது. आपको कुछ करने की जरूरत नहीं है, सिर्फ परमेश्वर के सम्मुख में அவர் बैठना எடுத்து है, எடுத்து தராரு. और परमेश्वर उठा के देंगे. பிலிப்பு சொல்றான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்றான். अब फिलिप कहता है थोड़ा थोड़ा, ஆனா இயேசு எப்படி கொடுக்கறாரு பாருங்க, அள்ளி அள்ளி கொடுக்கறார். लेकिन यीशु कैसे देते हैं? एकदम भर भर के देते हैं, அவர் வாரி வாரி கொடுக்கறாருங்க. और एकदम भर भर के आपको देते हैं. போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு கொடுக்கறாரு. आपको काफी है बोलने तक आपको देते हैं. இவங்க எல்லாம் எப்படி சாப்பிட்டாங்க? வேண்டிய மட்டும் சாப்பிட்டார்கள். ये लोग सब कैसे खाए? एकदम मन भर के खाए थे. பிறகு அவருக்கு கொஞ்சமா கொடுக்க தெரியாது. देखिए यीशु को आके थोड़ा सा देना नहीं आता அவர் है. கொடுக்கும்போது நிரம்பி வழியும்படி கொடுக்கிறார், जब यीशु देते हैं तो भर के देते हैं, புரண்டு ஓடும்படி கொடுக்கிறார். और एकदम भर के उभरने की तरह देते हैं. இதெல்லாம் கேட்கும்போது நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், உங்களுக்கு பரவாயில்லைங்க, நீங்க ஊழியம் பண்றீங்க, உங்களுக்கு கொடுப்பாரு. अब आप लोग सोचेंगे कि आप लोग आके सेवकाई करते हैं, आपको देंगे. எனக்கு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. मुझे कोई नहीं देता है. வார வாரம் நீங்க சொல்றீங்க. आप लोग हफ्ते हफ्ते बोलते हैं. இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது. अब मुझे लगता है कि अगर ये सब कुछ होगा तो अच्छा ஆனா होगा, என் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்க மாட்டேங்குது. लेकिन मेरे जीवन में ऐसा नहीं होता है. நான் சொல்றேன், இந்த 5000 புருஷர் இருந்தாங்களே, இவங்க எல்லாம் இந்த அப்பத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணாங்க? சும்மா போய் உட்கார்ந்தாங்க, அவ்வளவுதான். मैं कहता हूँ ये 5000 आके रोटी पाने के लिए क्या किए? सिर्फ परमेश्वर के सम्मुख में बैठे थे, இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்டார்கள், यीशु के प्रचार को सुने थे, அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்தார்கள். और उनके उपस्थिति में बैठे थे. வாங்கணும்னா ரொம்ப தூரம் போகணும், वहाँ पे लेना है तो बहुत दूर जाना ஏன்னா है, கிராமம் ரொம்ப தொலைவா இருக்கிறது. क्योंकि गांव बहुत दूर है, ரொம்ப லேட்டா ஆயிடுச்சு. बहुत देर हो गया. இப்ப போனா சாப்பாடு கிடைக்குமா என்ன தெரியாது. अभी हम जाएंगे तो खाना मिलेगा क्या पता ஆனா नहीं, ஏசு சொல்றாரு, உட்காரவே, எல்லாரையும் உட்காரவே, लेकिन यीशु मसीह कहते हैं उन सबको बिठाओ, அவர்களை நான் தர முடியும். उनको मैं खाना दे सकता हूँ, எனக்குள்ள இருக்கிற ஜீவன் அவ்வளவு பெருசா இருக்கிறது. क्योंकि मेरे अंदर जो जीवन है वो बहुत बड़ा है. இந்த உலகத்துல இருக்கிற பசியை காட்டிலும் அது பெரியதா इस இருக்கிறது. दुनिया के भूख से भी बढ़कर मेरा जीवन है. இந்த உலகத்துல இருக்கிற குறைவை காட்டிலும் ஜீவன் பெரிதா இருக்கிறது. इस दुनिया के मुश्किल
मुश्किल से भी मेरे अंदर जीवन बड़ा है। இந்த உலகத்தில் இருக்கிற தரித்திரத்தை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஜீவன் பெரிதா இருக்கிறது. इस दुनिया में रहने वाले गरीबी से रहने से मेरे இந்த தேவையை சந்திக்கிறதுக்கு எனக்குள்ள இருக்கிற கொஞ்சம் ஜீவனை செலவு பண்ணா போதும். और मेरे सारे जरूरतों को यही जीवन काफी है। 5000 புருஷர் இருந்தா உட்கார வை நான் தரேன் அப்படின்றாரு. 5000 लोग ही है, बैठाओ मैं दूंगा। என்ன மாதிரி ஒரு விசுவாசம் பாருங்க. तो देखिए यीशु को कितना विश्वास है। அப்ப 11ஆம் வசனம் சொல்கிறது இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள் இடத்தில் கொடுத்தார். अब यहाँ पे 11वां वचन में देखते हैं यीशु ने रोटी को धन्यवाद करके वो चेले को दिया। சீஷர்கள் பந்தியர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். और चेले ने आके उनको जितना जरूरत है उनको दिया था। இந்த இடத்துல அவர் இருந்ததே எடுத்து கொடுத்தாருன்ற மாதிரி வருதுங்க தமிழ்ல. यहाँ पे आके जो था वो दिया करके नहीं है। ஆனா ஆங்கில வேதாகமத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. लेकिन यहाँ पे इंग्लिश में क्या लिखा है? Jesus then took the barley loaves and the fish and gave thanks to God. और यहाँ पे यीशु ने आके रोटी लिया और धन्यवाद किया। He then gave it to the disciples to distribute to the people. और बैठने वालों को बांट दिया। Miraculously the food multiplied with everyone eating as much as they wanted. और बहुत लोग खाकर आके तृप्त हो गए। இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. तो ये आप सिर्फ सोच के देखिए। ஃபுட் மல்டிப்ளை ஆகிறது, பெருக ஆரம்பிக்கிறது. आप सोच के देखिए कि आपका खाना आके बढ़ता जा रहा है। அவர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். देखिए परमेश्वर आके अद्भुत काम करने वाले இந்த हैं। இடத்துல பார்க்கிறோம் Jesus gave thanks to the Lord. यहाँ पे हम देखते हैं यीशु मसीह ने धन्यवाद किया। He then gave it to the disciples और फिर आकर उस रोटी को लेकर अपने चेले को दिए to distribute to the people. और सारे लोगों को बांटने के लिए। Jesus didn't hoard the barley loaves. यहाँ पे यीशु मसीह ने ऐसा ही नहीं रखा, அவர் அங்க பதுக்கி வச்சுக்கல. उसने छुपा के नहीं रखा। He generously gave to the disciples. उन्होंने पूरे दिल से आके चेले को दिया। The disciples also distribute to the people. और चेले ने आके सबको लोगों को बांट दिया। இவங்க யாரெல்லாம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்காங்களோ அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். देखिए जो जो आके बांटने वाले थे परमेश्वर उसको भी आशीष करता है। பதுக்கிறவன கர்த்தருக்கு பிடிக்கிறதே கிடையாது. परमेश्वर नहीं पसंद है जो छुपा के रखता है। இயேசுவும் கொடுக்கறாரு. यहाँ पे आके ऐसे ही नहीं रखा है। சீஷர்களும் கொடுக்கறாங்க. और चेले को भी देते हैं। ஒரு திருமணம் நடக்குதுன்னு வெச்சுக்கோங்க. एक शादी होता है, சாப்பாடு கம்மியா இருக்குது, ஜனங்க நிறைய வந்துட்டாங்க. खाना कम है लेकिन बहुत सारे लोग आ गए। உடனே என்ன பண்றாங்க? ஏம்பா பொண்ணு மாப்பிள்ளை, பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார்கள் கொஞ்சம் எடுத்து வச்சிரு, முதல்ல எடுத்து வச்சிருன்றாங்க. तो लोग क्या कहते हैं पहले आके लड़का और लड़की के घर वाले के लिए थोड़ा निकाल के रखते हैं। முதல்ல எடுத்து வச்சிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் பரிமாறுவாங்க. उसको रखने के बाद बाकी लोगों को परोसते हैं। சீஷர்கள் கூட யோசிச்சிருப்பாங்கப்பா நமக்கு ஏதாவது இருக்கா? ஜான் ஏதாவது இருக்கா? अब चेले आके सोचते हैं कि कुछ हमारे लिए उठा के रखा है क्या? फिश फ्राई எல்லாம் காலி ஆயிட்டே இருக்குப்பா, கொடுத்துட்டே இருந்தா எப்படி நமக்கு என்ன இல்லாம போச்சுன்னா என்ன பண்றது? फिश फ्राई खत्म हो जाएगा तो क्या होगा करके बात करते हैं। நான் சொல்றேன் இல்லாம போனா என்ன பண்றதுன்னு பேச்சுக்கு இடம் இல்லங்க. मैं कहता हूँ नहीं है करके नाम के लिए जगह ही If नहीं you है। are a distributor, God will bless and increase all that you have. अगर आप बांटने वालों में से होगे तो परमेश्वर आपको आशीष करेगा। We must be a distributor हम लोग आके देने वालों में से होनी of चाहिए God's blessing. और लेना चाहिए परमेश्वर की आशीष। We have to share God's blessing to the people. और परमेश्वर की आशीष को लोगों को बांटना We चाहिए। should not hoard all the blessings. आशीष को आके आप दबा के नहीं रखना चाहिए। We must be giving all the blessings, share all the blessing to the people. सारे आशीष सारे लोगों को बांटना चाहिए। We must be a distributor all the blessings that God has given us. हम लोग आके बांटना चाहिए जो परमेश्वर हमको आशीष देता है। Then miraculously the food will multiply. फिर देखिए आप खाना आके अद्भुत रीति से बढ़ेगा। The Bible says miraculously the food multiplied with everyone eating as much as they wanted. और यहाँ पे हम देखते हैं कि यहाँ सब खाकर एकदम तृप्त हो गए थे। எந்த அளவு எவ்வளவு பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். तो यहाँ पे हम देखते हैं सब लोग खाकर तृप्त हो गए थे। நிறைய விசுவாசிகள் என்ன பண்ணாங்க? ஐயா எனக்கு ஒரு அரை வயித்து கஞ்சும் அண்ட ஒரு குடிசை என்ன போதுன்றாங்க. बहुत सारे विश्वासी कहते हैं कि खाने के लिए खाना चावल होने से काफी है। நான் நிறையக்கெல்லாம் ஆசைப்படல. मैं ज्यादा नहीं चाहता हूँ। அரை வயித்து கஞ்சி அண்ட ஒரு குடிசை. आधा पेट खाना और थोड़ा सा झोपड़ी पट्टी होने से ரெண்டே काफी ட்ரெஸ் தாங்க, ஒன்னு உடம்புல தொங்குது, இன்னொன்னு கொடியில தொங்குது. दो ही ड्रेस है, एक आके पहना हूँ एक आके सूख रहा है। இதெல்லாம் பாருங்க, உங்களுடைய தரித்திரத்துல பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறீர்கள். आप लोग अपनी गरीबी के बारे में बात करते रहते Our हैं। God is a generous God. लेकिन हमारा परमेश्वर आकर भरपूरता से देता He है wants to multiply. और वो आके हमें एकदम बहुत ही आशीष को बढ़ाना He चाहता है। wants to share his blessings to you. उसकी जो भी आशीष है वो आपके साथ बांटना चाहता है। Why God wanted to share his blessing to you? क्यों परमेश्वर आकर अपने आशीष को आपके साथ बांटना चाहता Because है? you need to feed the people. क्योंकि आपको आके महसूस करना है
with the word of God, with the substance you have. जो भी आपके पास है, உங்களிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். आपके पास जो भी आशीष है आप सबको बांटने वालों में से होनी चाहिए. அதுக்காக அவர் என்ன பண்றார்? தம்மிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். अरे परमेश्वर आकर अपने आशीष को आपके साथ आके இந்த बांटते हैं ஜீவனை அதற்காக தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். और अपने जीवन को आपको दिया है. பிறகு எல்லா இடத்திலும் அவர் நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்க. देखिए सब जगह पे उन्होंने परिपूर्णता से आशीष किया ரெண்டு है. ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். यहाँ एब्रियो की किताब में हम देखते हैं ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி அந்த தீர்க்கதரிசி இறந்து போயிறாரு. இன்னொரு தீர்க்கதரிசியினிடத்தில் அவள் வருகிறாள். यहाँ पे एक भविष्यवाणी के पत्नी आके मर जाती है. அந்த தீர்க்கதரிசியினிடத்தில் வந்து, ஐயா என்னுடைய புருஷன் அவர் தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் என்று நீங்க அறிந்திருக்கிறீங்க. இப்போ கடன் வாங்கிட்டேன், என் கடன்காரர் என் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போக வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற. अब वो आके वो कहती है कि मेरा पति ने उधार लिया है, यहाँ पे उधार वाले आए हैं करके. தீர்க்கதரிசி கேட்கிறாரு, நான் உனக்கு என்னமா செய்ய முடியும், உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றாரு. अभी भविष्यवाणी क्या कहता है कि मैं क्या करूं, तेरे पास क्या है करके. எப்பவுமே தேவன் நம்மிடத்துல என்ன இருக்கோ அதிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறவரா இருக்கிறார். कभी भी देखेंगे तो परमेश्वर हमारे पास जो है उसमें से परमेश्वर शुरुआत அந்த करता மட்டும் பெருசா ஒண்ணும் கிடையாது. है. उनके पास कुछ बड़ा नहीं था. அந்த மட்டும் ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, அவ்வளவுதான். उसके पास आके सिर्फ एक घड़ा तेल था. அவர் சொல்றாரு, நீ போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி 2 பிள்ளைகளை உள்ள கூப்பிட்டுக்கோ, எல்லா பாத்திரத்திலும் அந்த எண்ணெயை வார்த்து வை. अभी उन्होंने कहा था कि सबसे घड़ा लेके तू घर के अंदर जाके दरवाजा बंद कर और सब में तेल भर கர்த்தர் करके. எப்பொழுதுமே நம்மிடத்தில் இருக்கிறதை பெருக்க விரும்புகிறார். परमेश्वर हमारे पास जो कुछ है उसको बड़ा करना चाहता நாம் है. பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். और परमेश्वर चाहते हैं कि हम आशीष बढ़े. நாம் குறைவிலும் தாழ்ச்சியிலும் தரித்திரத்திலும் பற்றாக்குறையிலும் வறுமையிலும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறது இல்லை. परमेश्वर नहीं चाहते हैं कि हम कमी घटी गरीबी में जिए करके. ஆகவே நம்ம கிட்ட என்ன இருக்குது அங்க இருந்து ஆரம்பிக்கிறார் அவர். इसीलिए परमेश्वर हमारे पास जो कुछ है उसमें से आरंभ करते हैं. அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு குடம் எண்ணெய் தவிர என்கிட்ட வேற ஒண்ணும் இல்ல. अब वो स्त्री कहती है मेरे पास एक घड़े के तेल के अलावा कुछ नहीं है. கர்த்தர் சொல்ற, அது போதும், परमेश्वर कहते हैं वो काफी है. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு பெருக்கத்துக்கு அது போதும் அப்படிங்கிற. मैं तुझे आशीष करने के लिए वो काफी है. இப்ப இந்த அம்மா போய் அந்த அம்மா வந்து இந்த தீர்க்கதரிசி சொன்னதை விசுவாசிக்க வேண்டும். अब वो स्त्री आके भविष्यवाणी जो बोलता है उसे विश्वास करना है. ஊரெல்லாம் போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கினார்கள். और सबके पास जाके वो घड़ा ले लेती है. உள்ள போய் பிள்ளைங்களை உள்ள கூப்பிட்டு கொண்டு கதவை சாத்தி கொண்டு அந்த எண்ணெயை ஊற்ற ஆரம்பிக்கிறார்கள். अब बच्चों को अंदर लेके जाके दरवाजा बंद करके तेल डालने लगती है. ஊற்ற அற்புதம் நடக்கிறது. अब तेल डालते डालते चिन्ह चमत्कार होता है. எண்ணெய் நிக்கவே மாட்டேங்குது और பாருங்க. तेल घड़े से रुक नहीं रहा அது है. பாட்டுன்னு பெருகி வர ஆரம்பிக்கிறது. और तेल सारा घड़ा भरने लगा. அண்டா குண்டா எல்லாம் நிரம்ப ஆரம்பிக்கிறது. सारा बड़े बड़े बर्तन भरने அந்த लगे. அம்மா சொல்றாங்க, இன்னொரு பாத்திரம் கொண்டு வா. अब वो स्त्री कहती है और भी बर्तन लेके आ. பையன் சொன்ன பாத்திரம் இல்ல. अब लड़का कहता है बर्तन नहीं है. உடனே எண்ணெய் ஸ்டாப் ஆயிடுச்சு. अब तुरंत तेल आना बंद हो गया. அந்த அம்மா ஓடி போய் தீர்க்கதரிசிட்ட சொன்னா, ஐயோ பெரிய அற்புதம் நடந்துச்சுங்க. अब वो जाके भविष्यवाणी से बोलता है बहुत बड़ा अद्भुत हुआ. இந்த ஒரு குடம் எண்ணெயை ஊத்துன பாருங்க, எல்லாமே நரம்பிடுச்சுங்க அப்படின்ற. मैंने एक घड़ा तेल डाला तो सारा बर्तन भर गया. அந்த அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, போய் அதை விற்று அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணுங்கள். अब भविष्यवाणी कहता उस तेल वाले तेल को लेके जाके बिक्री करके तेरे उधार को भर दे और तू और तेरे बच्चे का जियो. நம்முடைய தேவைகளை காட்டிலும் நமக்கு மிகவும் அதிகமாய் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். हमारी जरूरत से भी ज्यादा परमेश्वर हमको ज्यादा करता है. நமக்கு இவ்வளவு தேவைன்னா அவ்வளவு மட்டும் போதும்பா, நிறைய எல்லாம் உனக்கு வேணாம் அது போதும் அப்படின்லாம் சொல்றது இல்ல. परमेश्वर नहीं तेरे को इतना ही काफी है करके नहीं बोलते हैं. தேவைக்கு அதிகமாக அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். आपकी जरूरत से भी ज्यादा परमेश्वर ज्यादा देते இந்த हैं. எண்ணெயை போய் அவர்கள் விற்க வேண்டும், उस तेल को जाके बिक्री करना है, கடனை அடைக்க வேண்டும், उधार को भरना है கண்டிப்பா மீதம் இருக்கும். और जरूर काफी रहेगा. அந்த மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ண முடியும். और उस काफी तेल से आके वो अपने जीवन को चला सकती है. புருஷன் இல்ல, பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்க தான். बच्चे सब छोटे हैं, पति नहीं है. இவளுக்கும் எந்த வேலையும் கிடையாது. अब इसको भी कोई काम नहीं है. புருஷன் மட்டும் தீர்க்கதரிசனம் உரைச்சாரு. यहाँ पे आके पति भी नहीं है. ஆனா இந்த அம்மா மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ண முடியும். लेकिन जो काम बचा है उसको रख के वो अपना जीवन चला सकती எத்தனை है. ஆண்டுகளுக்கு அவர்கள் சாப்பிட்டார்களோ தெரியாது. वो लोग कितने साल खाए हैं करके पता नहीं. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மிடத்தில் இருக்கிறவர்களை பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். परमेश्वर के अद्भुत रीति से आपके पास जो कुछ है उसको बढ़ा सकता எலியா है. என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். वहां पे आके एक भविष्यवाणी था. அவர் சொல்றார், நீ போய் சாரிபாத் என்ற ஒரு ஊருக்கு நீ போ அப்படின்றார். तू जाके साई बात करके एक गांव को जा करके உன்னை போஷிக்கும்படி அங்க இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படிங்கிற. और मैंने तेरे को खाना देना है करके वहाँ एक विधवा को मैंने बोला है. அங்க இருக்கிற ஒரு பெரிய பணக்கார பொம்பளைக்கு சொல்லியிருக்கேன்னா கூட பரவாயில்ல. वहाँ देखिए वहाँ पे एक अमीर आदमी को बोला है तो भी परवाह नहीं. அந்த அம்மா விதவை. लेकिन वो स्त्री आके एक विधवा है. விதவன் வீட்டுல என்ன இருக்க முடியும்? उसके पास जो है போய் கரெக்டா அந்த அம்மாவை கண்டுபிடிக்கிறாரு. और वो जाके उस स्त्री को पता लगाता है. அந்த அம்மா சும்மா 2 விறகு பொறுக்குறாங்க. அந்த और वो स्त्री आके लकड़ियां
बटोरती அவர் है। கேட்கிறாரு, அம்மா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுங்க. वो कहता है थोड़ा सा पानी दो, பிரச்சனையே தண்ணி தான். தேசமங்கம் பஞ்சம், தண்ணி இல்ல. क्योंकि वहां पे आके मुसीबती पानी है, क्योंकि वहां पे அந்த पानी नहीं है। அந்த அம்மாட்ட தண்ணி கேட்கிறாரு. उस स्त्री के पास पानी पूछता है, சரி இந்த ஆள் தண்ணி கேட்கிறாருன்னு திரும்பும்போது அப்படியே ஒரு அடைய சுட்டு எடுத்துன்னு மாமா என்கிட்டன்றாரு. तो यहाँ पे आके पानी लेके आने बोलता है। அந்த அம்மா திரும்பி பார்த்து சொல்றாங்க, ஐயா என்கிட்ட கொஞ்சம் மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, பானையில கொஞ்சோண்டுமா கொஞ்சம் எண்ணெய். பிலிப்பு சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சம், அந்த மாதிரி கொஞ்சம் தான் இருந்தது எல்லாம். अब स्त्री कहती है मेरे पास थोड़ा सा तेल, थोड़ा सा आटा है। இந்த இருக்கிறத வச்சு ரெண்டு அடைய சுட்டு நானும் என் பிள்ளைய சாப்பிட்டு சாகலான்னு இருக்கிறோம். और मैं सोच रही थी कि इसे बना के खा के मैं और मेरे बच्चे मर जाएं। உலகமாக திட்டம் பாருங்க இது. तो ये देखिए कैसा है, ஒரே வேளை சாப்பாடு தான் இருக்குது, எனக்கு என் பிள்ளைக்கும் சாப்பிட்டு சாக போறோம் அவ்வளவுதான். एक ही वक्त का खाना है, उसे खा के आकर हम मरने वाले हैं। அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு எங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாதுங்க. उसके बाद खाने के लिए मेरे पास कुछ नहीं है। நேத்து அரை வயிறு சாப்பிட்டு மீதி வச்சிருக்கேன். இப்போ मैंने थोड़ा सा खा के अभी बचा के रखा है। தீர்க்கதரிசி சொல்றாரு, சரி போய் நீ உன் வார்த்தையின்படியே அதை அடைய சுடு, ஆனா முதல்ல எனக்கு எடுத்துணும் அப்படிங்கிறாரு. अब वो भविष्यवाणी कहता है उस खाना को बना के मेरे लिए लेके आ। அப்படி எடுத்துன்னு வரும்போது கர்த்தர் சொல்றாரு, பானையில மா செலவிழுந்து போவதில்ல, கலசத்துல எண்ணெய் குறைவே இல்ல. जब लेके आते समय आके घड़े में ना आटा कम हुआ ना तेल कम हुआ। அந்த வேத பகுதிக்கு நம்ம செல்லணும்னு விரும்புறேன் நான். उस वचन के और बढ़ेंगे। அதுல அவர் சொல்றாரு, பானையில மா செலவிழுந்து போகிறதும் இல்லை, கலசத்துல எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. अब वो कहता है कि घड़े में ना आटा कम होगा और ना तेल कम होगा என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். और ये इजराइल के परमेश्वर कहता है। 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे 12वीं वचन से पढ़ूंगा। அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். और वो कहती है कि मेरे घड़े में आके तेल और थोड़ा सा आटा के अलावा कुछ नहीं है। தெரிஞ்சோ தெரியாமலோ தேவனுடைய ஜீவனை ரிலீஸ் பண்ணிட்டா பாருங்க. और वो देखिए परमेश्वर की जीवन को आके वो बाहर निकालती உம்முடைய है। தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். और वो कहती है कि परमेश्वर के नाम से मैं कहती இதோ हूँ, நானும் என் குமாரனும் அதை சாப்பிட்டு சாகும்படி செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்தி இருக்கு 2 விறகு பொறுக்கிறேன். तो यहाँ पे आके मैं और मेरे बेटे आके इसे खा के मरने के लिए है। எலியா அவளை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்த, ஆனால் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறு அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். अब एलिया कहता है कि यहाँ पे डर मत, जो है उसे लेके आकर के। கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்பார். यहाँ पे कहता है कि इजराइल का परमेश्वर ये कहता है कि बारिश आने तक ना आटा कम होगा ना तेल कम होगा। அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். और वो बिल्कुल एलिया जैसे कहा वैसे ही அவளும் करी। இவனும் அவள் வீட்டாரும் अनेक நாள் சாப்பிட்டார்கள். और वो और उसके बेटा एकदम तृप्त होकर खाने लगे। அவ சொன்ன 2 அடை, वो सिर्फ आके उसके पास 2 रोटी थी 2 விறகு பொறுக்குனா. और 2 लकड़ी काफी है। அவனும் வீட்டாரும் எங்க வந்தாங்க? और वो घर पे आया था ஏன்னா பானையில மா செலவிழுந்து போல எண்ணெய் குறையலன்றது தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. क्योंकि उसको पता चल गया कि आटा और तेल कम नहीं होने वाला, மாவை எடுக்க வந்துட்டே இருக்கு, क्योंकि आटा लेते लेते आते ही रह रहा था எண்ணெய் ஊத்த வந்துட்டே இருக்கு. और तेल डालते डालते आते ही रह रहा நான் था। சொல்ற கர்த்தர் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். मैं कहता हूँ कि परमेश्वर आशीष करेगा, बड़ा குறைவிலே करेगा। நீங்களும் நானும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. और आके गरीबी में आप और मैं जीने की जरूरत नहीं है। கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவிழுந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. और जिस तरह से एलिया ने कहा था बिल्कुल उसी तरह से आटा और तेल कम नहीं हुआ। கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையினாலே அவர் சொல்லுகிற காரியங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். परमेश्वर आके अपने भविष्यवाणी के द्वारा जो बात करता है वो आके करता है। அப்ப பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். अब यूहन्ना के 6वीं अध्याय में देखते हैं कि वो जरूरत से ज्यादा दे रहे थे। 12ஆம் வசனம் சொல்கிறது, அவர் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். और 12वीं वचन में देखते सब खाकर तृप्त होने के बचे हुए टुकड़े को आके बटोर लो। அந்தபடி அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் நிரப்பினார்கள். और उन्होंने आके सारे रोटियों को बटोर कर आके 12 टोकरी को उठा के रखा। இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே ஒரு உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். यहाँ पे आके सारे आश्चर्य कर्मों को देख के ये कहने लगे कि वो भविष्यवाणी है। வேதாகமம் முழுக்க அற்புதங்களின் மேல் அற்புதம் செய்து கொண்டே வருகிறார் அவர். अब आके आप बाइबल में देखेंगे तो यीशु मसीह ने आके अद्भुत के ऊपर अद्भुत काम किए हैं। பின்னாடி வருகிற வசனங்கள்ல அவர் கடலின் மேல் நடக்கிறார். और यहाँ पे आके पीछे आए वाले वचन में आके वो समुद्र पे चलते हैं। 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கணும், 16-17 இருந்து. यहाँ पे 11वीं वचन में 17 वचन में देखेंगे। சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டா இருந்தது, இயேசு அவர்களிடத்தில் வராதிருந்தார். तो यहाँ पे हम देखते कि संध्या हुई तो चेले के साथ नाव पे चढ़कर झील के कफरनहूम नामक में गए। பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது.
और वहां पे आके समुद्र आकर वहां पे तूफान आया। அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படகுக்கு சமீபமாக வருகிறதை கண்டு பயந்தார்கள். और उन्होंने आके यीशु मसीह झील में चलते हुए देखकर डरने लगे। அவர்களை அவர் நோக்கி நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார். परंतु उसने कहा मैं हूँ मत डरो। அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். और वो नाव पे चढ़ाने के लिए सोच रहे थे। உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. और तुरंत आके वो नाव पे चले गए। இங்க மறுபடியும் இன்னொரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். तो यहाँ पे एक और अद्भुत काम देखते हैं। அவர் யாரு? वो कौन है? அவர் வார்த்தையின் தேவனா இருக்கிறார். அவருக்குள்ள ஜீவன் இருக்கிறது. उनमें वचन है और वही जीवन है। சாயங்காலமா இவங்க கிளம்புறாங்க. சீஷர்கள் படகுல கிளம்புறாங்க. अब संध्या के समय में आके चेले जाते हैं। 3-4 மைல் போறாங்க அந்த கடல்ல. वहां पे बहुत दूर चलते हैं। இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். अब यीशु आके वहां पे झील में चलते हुए देखे। இந்த வேத பகுதி சொல்கிறது ஆங்கில வேதாமத்துல விடிகாலம் 3 மணிக்கு அவர் கடல் மேல் நடந்து வந்தாராம். अब यहाँ पे आके इंग्लिश में देखेंगे तो सवेरे 3 बजे चलते हुए देखा। கரையில இருந்து 3-4 மைல் தூரம் தான் போயிருக்காங்க. और बहुत दूर एक 3-4 मील गए थे। சாயங்காலம் ஒரு 6 மணின்னு வெச்சுக்கோங்க. और शाम के 6 बजे रख लीजिए। 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3 9 மணி நேரம் அந்த 4 மைல் தான் கடந்திருக்காங்க. करीब 9 घंटे आके नाव में जा रहे थे। திடீர்னு கடல் மேல இயேசு நடந்து வரத பார்க்காங்க. अब अचानक आकर उन्होंने समुद्र में यीशु को चलते हुए எல்லாரும் देखा। ஓன்னு அலறாங்க, ஐயோ பேய் அப்படின்னு. और सब लोग डरने लगे कि भूत आ रहा है। அவர் சொல்ல நான் தான் பயப்படாதீங்க. लेकिन यीशु कहे डरो मत मैं हूँ। சொன்ன உடனே அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருக்கிறார்கள். अब कहते ही वो लोग आके यीशु को आके नाव में लेने के लिए तैयार हुए। ஏற்றுக்கொள்ள மனதா இருந்த உடனே என்ன நடந்தது? इस चढ़ा लेने का तैयार हुआ मतलब உடனே படகு அவர்கள் போய் சேர வேண்டிய கரையை அவர் போகிற கரையை பிடித்தது. तुरंत आके वे नाव के तट पे चले गए। பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதா இருந்த உடனே देखिए वो तो यीशु मसीह को आके लेने को तैयार होते ही படகு உடனே கரையை சேர ஆரம்பித்தது. नाव तुरंत तट पे चला गया। 9 மணி நேரம் துடுப்பு போட்டு பாதி கடல் தான் வந்திருக்காங்க. वो लोग आके 9 घंटे नाव में जा रहे थे। மீதி பாதி கடல் எப்படி கடந்தார்கள்? लेकिन आके यीशु चढ़ते ही तुरंत चले गए। இயேசு படகுல வந்துட்டாரு. क्योंकि यीशु आके नाव में आ गया। நான் சொல்றேன், வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் கரை சேர ஆரம்பிக்கிறது. मैं कहता हूँ कि यीशु मसीह को आप अपने जीवन में ले लोगे तो आप भी अपने तट पे இந்த पहुंचोगे। கரை சேர்றதுன்னா என்ன பாருங்க. तो ये देखिए तट पे पहुंचने का मतलब क्या கரை है? சேர்றதுன்னா என்னன்னா, நம்ம சொல்றோம் ஒரு அப்பா அம்மா, நல்ல அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, எப்படியோங்க என் பிள்ளைங்களை கரை சேர்த்துட்டேன் நான். अब ये तट पे पहुंचना माने क्या है? पापा मम्मी क्या कहते हैं, कैसे भी मेरे बच्चे को तट पे पहुंचा கரை देना। சேர்த்துட்டேன்னா நல்லா படிக்க வச்சுட்டேன், நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டேன், तट पे पहुंचाने का मतलब क्या है कि मैंने पढ़ा दिया, काम लेके दे दिया, ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிக்க வச்சுட்டேன், अच्छा आके पढ़ाई करवा दिया, திருமணம் பண்ணி வச்சுட்டேன், பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, शादी करवा दिया, बच्चे हो गए हैं, எப்படியோங்க கரை சேர்த்துட்டேன் அப்படின்றாங்க. कैसे भी मैंने आके उनको आके तट पे पहुंचा दिया। அப்படின்னு என்ன அர்த்தம்? வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தாச்சு அப்படின்றதுதான். इसका मतलब क्या है? जीवन में जीत पाने का स्थिति पे है। இங்க பாருங்க, இயேசுவை தங்கள் படகுல ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கும்போது तो यहाँ पे देखते हैं कि जब यीशु को वो अपने नाव में लेने के लिए तैयार हुए, உடனே படகு கரையை பிடித்தது. அவர்கள் சேருகிற கரையை போகிற கரையை பிடித்தது. तुरंत नाव उस स्थान पे पहुंच गया जहाँ जाना था। பாதி தூரம் கஷ்டப்பட்டு துடுப்பு போட்டு தான் வந்திருக்காங்க. वो लोग आके आधे रास्ते तक आके वो लोग नाव चला रहे ஆனா थे, மீதி பாதி தூரத்தை கடவுளுடைய கிருபையினாலும் தயவினாலும் கடந்தார்கள். लेकिन और आधा उन्हें परमेश्वर के अनुग्रह से वो पहुंचे। நான் சொல்றேன், வாழ்க்கையில நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கலாம். मैं कहता हूँ आप अपने जीवन में मुश्किल उठाकर आगे आए होंगे, ஆனா பாதி வாழ்க்கை தான் நீங்க கடந்திருக்கீங்க. लेकिन आप आधी जीवन में ही पहुंचे हैं। மீதி வாழ்க்கை எப்படி வாழ போறீங்க? अब बाकी आधी जीवन कैसे जीना है? இல்லங்க, நான் கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்கேன், வேர்வை சிந்தத்துக்கு ரெடியா இருக்கேன்றீங்களா? क्या आप सोचते हैं कि मैं मुश्किल उठाने के लिए तैयार हूँ? இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதா இருங்க. आप आकर अपने यीशु को आकर अपने नाव में चढ़ाइए। இயேசுக்கு உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் இடத்தை கொடுங்கள். यीशु को अपने जीवन में जगह दीजिए। மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். मत्ती की किताब में हम देखते हैं कि पहले परमेश्वर के राज्य को ढूंढो तो बाद में सब कुछ आपको मिलेगा। ஒண்ணு அவர்கிட்ட வந்து உட்கார்ந்து அவர்கிட்ட கத்துக்கணும். तो देखिए, एक चीज आप परमेश्वर के सम्मुख में बैठ के सीखना है। பரபரன்னு அங்க இங்க ஓடக்கூடாது. वहाँ यहाँ नहीं भागना है। ஏம்மா, நீ தான் நிறைய வேலைகளை பத்தி கவலைப்பட்டு கலங்கின்னு இருக்கிற. तो आप क्यों आके अनेक चीजों को लेके चिंता कर रहे हो? எதிர்காலம் என்ன ஆகுமோ, வேலை என்ன ஆகுமோ, मेरा काम क्या होगा, मेरा फ्यूचर क्या होगा, இதெல்லாம் பத்தி கவலைப்பட்டு இருக்கிற. इसके बारे में आपको चिंता करने की जरूरत नहीं மரியாதை है। பாரு, यहाँ पे देखिए, தேவையானது ஒண்ணுதான். यहाँ पे जरूरत सिर्फ एक ही है। Come and sit in the presence of mine. सिर्फ आकर परमेश्वर के प्रसंस में बैठिए, Sit in my presence. उसके उपस्थिति में बैठिए। அவர் சொல்றாங்க, வருத்தப்படுறாங்க, ரொம்ப பாரம் சுமக்கறங்க.
वहाँ पे आके आप चिंता करके बोझ को उठाने की जरूरत नहीं है। அவர் சொல்ற வருத்தப்பட்டு பாரம் சுமக்கறியா என்கிட்ட வாங்க, अगर आप आके चिंता करके बोझ उठा रहे तो आप मेरे ஐ வில் पास கிவ் आओ, யூ ரெஸ்ட். मैं तेरे को शांति दूंगा। பாருங்க, மனம் பரபரன்னு இயங்கி கொண்டு இருக்கிறது. देखिए हमारा मन अनेक चीजों को सोचता என்ன है, பண்றேன்னு ஒண்ணும் புரியலங்க. हमें क्या करना है समझ में नहीं आता है, எதுவுமே புரிய மாட்டேங்குது. कुछ भी समझ में नहीं आता है। வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்குது. जीवन बहुत मुश्किल है। ஜானியர்னா முழம் சறுக்குது. वहाँ पे हम थोड़ा बढ़ते हैं तो एकदम எல்லாமே नीचे गिरते என் हैं। சூழ்நிலை எல்லாம் எனக்கு எதிரா இருக்கிறது. और सारी परिस्थितियां मेरे विरोध है। கடவுளா என்ன கைவிட்டது மாதிரி இருக்குது. परमेश्वर मुझे हाथ छोड़ दिया जैसा लगता தாவீது है, அப்படிதான் நினைக்கிறான் பாருங்க. वैसा ही सोचता है। ஒருவேளை கடவுள் கைவிட்டாரோ, यहाँ पे परमेश्वर ने हमें हाथ छोड़ दिया क्या, கர்த்தர் என்ன மறந்துட்டாரோ, हमें भूल गया क्या, கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்ம என்னிருந்து திருப்பிட்டாரோ, परमेश्वर ने अपने मुंह को मोड़ दिया क्या, அப்படிலாம் நினைக்க கூடாது பாருங்க. ऐसे पूरा नहीं सोचना है। கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। பாருங்க, இது ஏன் 6ஆம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணா பின்னாடி வர வசனங்கள்ல அவர் சொல்றாரு. तो मैंने क्यों यहाँ 6वें वचन से देखा, 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். यहाँ पे मैं 6 29 से 29. पढ़ूंगा। இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது என்றார். तो यहाँ पे आके यीशु ने कहा कि तू विश्वास करना करके, ஒண்ணு இல்லைங்க, என்ன வந்து விசுவாசிங்க அவ்வளவுதான் அப்படின்னு. आपको कुछ भी करने की जरूरत नहीं है, सिर्फ विश्वास करो। நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலை அவரை விசுவாசிக்கிறது. ये स्त्री का सिर्फ एक ही बड़ा काम विश्वास करना அவரை था। விசுவாசிக்கிட்டு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணணும். जो भी विश्वास करने के लिए करना है सब करना है। அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரணும், परमेश्वर की उपस्थिति में அங்க बैठना है, உட்காரணும், वहाँ बैठना है, அவர் கொடுக்கிற அப்பத்தை வாங்கணும், और उनको दिया वाला रोटी को அதை लेना है, புசிக்கணும், उसे खाना है, அதை தியானிக்கணும், उसे सोचना है, அதை விசுவாசிக்கணும். उसे विश्वास करना है। அவர் சொல்ற விசுவாசிச்சா போதும் அப்படிங்கிறாரு. आपको सिर्फ विश्वास करने से काफी है। சரிங்க, உண்மை விசுவாசிக்கிறதுக்கு நீங்க என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் அப்படின்னு கேக்குறாங்க. यहाँ पे वो पूछती है आपको विश्वास करने के लिए आप क्या चिन्ह दिखाते என்னத்தை हैं, நடப்பிக்கிறீர்னு கேக்குறாங்க. आप क्या कहते हैं करके ஏங்க बोलते हैं। இப்போதான் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கும்படி பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. अभी परमेश्वर ने एक बड़ा अद्भुत किया, 5 रोटी 2 मछली को 5000 लोग को खिलाया, மிராக்குலஸ்லி ஃபுட் வாஸ் மல்டிப்ளைடு. और बहुत सारे अद्भुत रीति से खाना बढ़ता गया। இப்போதான் பண்ணிருக்காரு. अभी किया, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடல் மேல நடந்து வந்திருக்காரு. थोड़ा देर पहले ही किया था। ஏப்பா விசுவாசிங்கப்பான்னு சொன்னாக்கா அது எப்படிங்க விசுவாசிக்க முடியும்? நீங்க உங்களை விசுவாசிக்கிறது என்ன அடையாளத்தை காமிக்கிறீர்ன்ற. लेकिन वो पूछते हैं कि आपको विश्वास करने के लिए आप क्या चिन्ह दिखाओगे। இயேசு உடனே நேரா மேட்டருக்கு வர்றாரு. अब यीशु कहते हैं 31ஆம் வசனத்துல, यहाँ पे 31 में आप வானத்தில் देखें, இருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார். वहाँ पे आके जंगलों में आके उन्होंने मन्ना का खाना खाया था करके कहते हैं। அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்கள் வந்து எகிப்திலிருந்து வெளியே வந்தாச்சு. अब वो कहते हैं कि इस्राएल के जनता इजिप्ट से बाहर आ गए। எகிப்திலிருந்து பார்வோனுடைய பிடியிலிருந்து விடுதலை ஆகியாச்சு. अब वहाँ के फारून के पकड़ में से आ गए சிவந்த சமுத்திரத்தை கடந்தாச்சு. और लाल समुद्र को पार कर दिया। இப்ப வனாந்தரத்துக்கு வந்திருக்காங்க. अब जंगलों में आ गए हैं। 40 வருஷம் அதுல நடந்து திரிய போறாங்க. 40 साल उनको चलना है। 40 வருஷமா எந்த கடையும் இல்ல, ஒண்ணும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. अब 40 साल के लिए कोई भी यहाँ पे खाने का कोई स्टोर नहीं है, எந்த சூப்பர் மார்க்கெட்டும் கிடையாது. कोई सुपर मार्केट नहीं है, கர்த்தரை நம்பணும் அவ்வளவுதான். सिर्फ आके विश्वास है। கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒவ்வொரு நாளும் 40 வருஷம் விடாம ஒவ்வொரு நாளும் காலையிலயும் மன்னாவை பொழிந்தாருங்க. लेकिन परमेश्वर पूरे 40 साल तक हर एक सवेरे मन्ना दिया उन्हें। வனாந்தரங்க எந்த விதைப்பல்ல அறுப்பல்ல எங்க களஞ்சியத்துல சேர்த்து வைக்கல, ஒண்ணும் பண்ணல. டெய்லி மன்னாவை கர்த்தர் பொழிந்தாருங்க. देखिए उन्होंने आके कुछ काटा नहीं, बोया नहीं, जमा नहीं किया, डेली सवेरे मन्ना देते இந்த थे மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். और उस मन्ना को उन्होंने खाना खाया 40 ஆண்டு காலங்கள் அவர்கள் நடந்தார்கள். और 40 साल वो चलते रहे அவர்கள் கால்கள் வீங்கவில்லை, और उनका चप्पल घिसा नहीं, உடைகள் பழுதாய் போகவில்லை. उनका कपड़ा पुराना नहीं हुआ। 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம் சொல்றது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவன் கூட இல்லை என்று சொல்கிறது. वहाँ पे आके 105 में भजन संगीता में आते कोई भी आके कमी नहीं हुआ करके। 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம் அப்படி சொல்கிறது. यहाँ पे आके भजन संगीता 105 आके 31 कहता है பலவீனப்பட்டவன் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறது. वहाँ पे कोई बलहीन भी नहीं था என்ன करके। மாதிரி ஃபுட் கொடுத்திருக்கிறார் பாருங்க. तो देखिए परमेश्वर ने कैसा खाना उनको दिया ஒவ்வொரு है। நாளும் மன்னா பொழிவார் கர்த்தர்ன்றது விசுவாசிக்கணும் அவ்வளவுதான். एक एक दिन परमेश्वर आपको मन्ना देगा करके आपको विश्वास करना है। 32ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, अब यीशु उनको देखकर, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, अब आके आसमान से आके मोसे ने नहीं दिया, என் பிதாவை வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். मेरा पिता परमेश्वर ने आसमान से आके खाना दिया करके मैं सच में வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். अब आसमान से उतर कर आकर जीवन का अपन देने वाला हमारा परमेश्वर है। யார் அது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. कौन है वो? परमेश्वर है அவர்தான் ஜீவன், और वही जीवन है, அவர்தான் மெய்யான
மெய்யான அப்பம். और वो ही सच्ची रोटी है। வெறுமனே இந்த வார்கோதுமை அப்பத்தை மல்டிப்ளை பண்றதுக்கு அவர் வந்தாரு. वो आके सिर्फ आके खाना को मल्टीप्लाई नहीं ஜீவ அப்பமாகிய தம்மையே கொடுக்கும்படியாக வந்தாருங்க. वो आके जीवन की रोटी बनकर अपने आप को दिया था। இந்த உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். इस दुनिया को अपना जीवन देने के लिए आया இந்த था। உலகம் முழுக்க கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். अब आप ये दुनिया पूरा सोच के देखिए। எல்லாரும் அக்கிரமங்களும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் கிடக்கிறார்கள். सब लोग आकर पाप में डूबे हुए थे। எல்லா ஜனங்களும் இருளிலே கிடக்கிறார்கள். सारे लोग अंधेरे में थे। ஆனால் உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. लेकिन आपके अंदर जीवन है। உங்களுக்குள்ள ஒளி இருக்கிறது. आपके अंदर ज्योति है। உங்களை ஆங்காங்கே விளக்குகளைப் போல வைத்திருக்கிறார். और परमेश्वर आपको ज्योति बना के உங்களை रखे हैं। ஜீவன் உள்ளவர்களாக வைத்திருக்கிறார். और परमेश्वर ने आपको जीवन बना के रखा है। உலகம் முழுக்க ஒரு பெரிய சுடுகாடு மாதிரி இருக்கிறது. दुनिया पूरा आके शमशान घाट है। அதில் நடுவில் நீங்கள் உயிருள்ளவர்களாக ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். लेकिन उसके बीच में आप लोग आके जीवित है। அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற மெய்யான அப்பமாய் அவர் இருக்கிறார். वो आके स्वर्ग को छोड़कर धरती में आके जीवन देने वाला एक सच्चा रोटी है। இந்த அப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். इस रोटी को आप पाना है करके परमेश्वर चाहते हैं। உடனே அவர் சொல்றாங்க, தயவு செய்து அந்த அப்பத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்க. अब वो तुरंत कहते हैं उस रोटी को हमको दे दो। எப்பவுமே தரணும். वो कब होगा? ஏன்னா 40 வருஷம் சாப்பிட்டாங்கல்ல. क्योंकि वो लोग 40 साल खाए थे। உள்ள கணக்கு போடுறான், டெய்லி எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். अब ये डेली देने से ठीक रहेगा करके। உடனே இயேசு சொல்றார் 35ஆம் வசனத்துல, ஜீவ அப்பம் நானே. अब यीशु कहते हैं कि 35 में जीवन का रोटी मैं ही हूँ। என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். और जो मेरे पास जो आता है कभी भूखा नहीं रहता है। என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். और मेरे पास जो विश्वास रहता है कभी प्यासा नहीं रहता है। என்ன மாதிரி அற்புதம் பாருங்க. देखिए कितना अद्भुत है। 41ஆம் வசனம், நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் मैं आके स्वर्ग से आया हुआ एक जीवन अपम हूँ என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். हम देखने वाला कहते हैं। 48ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், ஜீவ அப்பம் நானே. यहाँ पे 48 में देखते हैं कि जीवन अपम मैं ही हूँ। 50ஆம் வசனம், இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. और ये जो खाते हैं वो आके देखते हैं। 51ஆம் வசனத்துல மறுபடியும் சொல்றார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். अब 51 में दोबारा कहते हैं मैं ही स्वर्ग से आया जीवन की रोटी இந்த हूँ। அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். और इस रोटी को जो खाता हमेशा जीवित रहता है। நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். तो मैं आके दुनिया को देने वाला आके रोटी है। என்ன பாருங்க, எல்லாம் கேக்குறாங்க, அங்க மாம்சத்தை எப்படிங்க கொடுப்பாரு இவரு? तो देखिए यहाँ पे मांस को कौन खाता है करके कहते உடனே हैं। வாக்குவாதம் நடக்குது. यहाँ पे दूसरा देखते हैं। இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான்னு உடனே டிபேட் நடக்குதாங்க. दूसरे के मांस को कैसे खा सकते हैं करके यहाँ पे बातचीत चलता है। 53ஆம் வசனத்துல அவர் சொல்றார், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். अगर आप आके परमेश्वर के मांस को लहू को नहीं खेते हैं तो आपके अंदर जीवन नहीं है இந்த करके। ஜீவன் உள்ள இருக்கணும், அது நிலைச்சிருக்கணும்னா அவருடைய மாம்சத்தை புசிக்கணும், ரத்தத்தை பானம் பண்ணணும். तो देखिए अगर जीवन अंदर है तो उसके मांस को खाना है, रोटी को खाना है। என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அப்படின்றாங்க எல்லாம். अब वो सोचते हैं मुझे कुछ भी नहीं पता। திரும்பி 54ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். फिर से कहते हैं कि जो मेरे मांस को लहू को पीते हैं मैं उसे आके अनंत काल में उठाऊंगा। 55ஆம் வசனம், என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. तो यहाँ पे हम देखते हैं कि जो भी खाते हैं वो अच्छे रहेंगे करके। 57ஆம் வசனம், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்புகிறது போலும் நான் பிதாவில் பிழைத்திருக்கிறது போலும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். और जो मुझे खाता है वो हमेशा जीवित रहेगा। இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். अब यहाँ पे कहते हैं जो ये रोटी को खाता है वो हमेशा जीवित रहता है। எல்லாரும் 60ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள், யார் இதை கேட்பாங்கன்னு சொல்றாங்க. तो यहाँ पे 60 में देखते हैं कि ये बहुत ही मुश्किल है करके। அவர் என்னங்க ஒரு சிக்கன் 65 மாதிரி ஒரு ஜீசஸ் 65 கொடுக்குறாரு அவரு. ये आके चिकन 65 जीसस 65 नहीं है। இந்த ஆட்டு ரத்த பொரியல் விற்கிறாங்களா அந்த மாதிரி இவர் ரத்த பொரியல் பண்ணி விற்கிறாங்கன்னு சொன்னாங்க, சாப்பிட்டேன்னு சொன்னாரா? या फिर लहू को दे रहे हैं, वैसा नहीं है। இல்லங்க, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா விசுவாசிக்க சொல்றாரு. अभी वो क्या कहने आ रहे हैं, विश्वास करो करके कहते हैं। தம்பி, என்னோட ரத்தம் உனக்காக என்னவெல்லாம் செஞ்சு முடித்திருக்கிறது என்பதை நீ விசுவாசினா தான் உனக்குள்ள ஜீவன் இருக்கும். वो कहते हैं कि भाई आपको विश्वास करना है कि यीशु के लहू ने क्या क्या किया है। என் மாம்சத்தின் மூலமாக நான் உனக்காக என்னவெல்லாம் ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்பதை விசுவாசித்தால் தான் உனக்குள்ள இருக்கிற ஜீவன் பவர்ஃபுல்லா வேலை செய்யும். और आपको विश्वास करना है कि यीशु के खोड़े खाने से आपको क्या क्या आशीष है करके। ஏனென்றால் வசனம் சொல்றது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. क्योंकि यहाँ पे कहते हैं मैं जो भी कहता हूँ ये वचन आके जीवन है। அப்ப அவருடைய ரத்தம் என்ன பண்ணிருக்குது, அவருடைய மாம்சம் என்ன பண்ணிருக்குது, பண்ணி முடிச்சிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை கவனிக்க வேண்டும். हमें विश्वास करना है कि उनके लहू ने हमारे लिए क्या क्या है। அவருடைய ரத்தம் என்ன பண்ணிருக்குது, उनका लहू ने क्या किया है। எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். एफेसियन के किताब में हम देखते हैं पहले அவருடைய अध्याय में, கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே
கிருபையாகிய இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. उसके अनुग्रह के द्वारा हमें आके शांति मिलती है करके அவருடைய ரத்தம் என்ன பண்ணியிருக்கிறது? उसके लहू ने क्या किया है நம்முடைய करके பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறது. हमारे सारे पापों को आके माफ किया இதை है. நாம் விசுவாசிக்க வேண்டும். इसको हमें विश्वास करना है. என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு நம்ம சொல்லணும். हमारे पाप आके क्षमा हो गया करके அப்ப कहना அந்த है. ஜீவன் உள்ள நல்ல பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. तब वो जीवन आकर सामर्थ्य से काम करता है. ஆனா अनेक கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? लेकिन बहुत लोग क्या करते हैं, ஐயா நான் ஒரு பாவியா, हम लोग आके पापी है, நான் ஒரு கேடுகட்ட பாவி, मैं बहुत पापी हूँ, நான் ஒரு பெரிய பாவி, मैं बहुत बड़ा पापी நான் ஒரு हूँ பிரதான பாவி, और सबसे बड़ा நான் ஒரு पापी हूँ, ரட்சிக்கப்பட்ட பாவி. और मैं आके उद्धार पाया वाला पापी हूँ. பாவி பாவினா அவங்க சொல்றாங்க. वो सिर्फ पापी ही करके कहते हैं. இயேசுவின் ரத்தம் இவருடைய பாவங்களை சுத்திகரித்திருக்கிறதை கழுவிக்கிறதை பாவம் மன்னிப்பு கொடுத்திருந்து விசுவாசிக்கிறது இல்ல. लेकिन यीशु मसीह के लहू ने उनको शुद्ध किया है करके वो लोग विश्वास नहीं करते. அப்படிப்பட்டவர்களுக்குள்ள ஜீவன் வேலை செய்கிறது கிடையாது. वैसे लोगों के अंदर जीवन काम नहीं करता है. ரத்தம் வேற என்ன பண்ணிருக்குது? तो यहाँ पे क्या करता है, பேதுரு சொல்றார், 1 பேதுரு 1:18-19 வசனங்கள். यहाँ के पहला पत्रुस में हम देखते हैं, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குடியாக இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. आप लोग आके सोने चांदी चीजों से आके नहीं छुड़ाए गए, बल्कि परमेश्वर के बहुमूल्य लहू से छुड़ा गए करके जानना है. அவருடைய ரத்தம் நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறது. यीशु मसीह के लहू ने आके उनके बाप दादाओं से हमें छुटकारा दिलाया. வீணான நடத்தையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி மீட்டு இருக்கிறது. हमें आके नरक जाने से आके हमें बचाया है. இந்த கோல்டையும் சில்வரும் கொடுத்து நம்மளை மீட்கல. हमको आके सोना चांदी दे के नहीं छुड़ाया है. டாலர்ஸ் ரூபி கொடுத்து மீட்கல. पैसा डॉलर्स दे के नहीं छुड़ाया है. அவருடைய நாடி நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கிற விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து உங்களை என்னை மீட்டு இருக்கிறார். उनके आके बदन में चलने वाले लहू को दे के उन्होंने छुड़ाया है. இதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். इसको आप लोग विश्वास करना है. எல்லா பாரம்பரியங்களிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். और हम लोग आके सारे परंपरा से हमने छुटकारा पाया है करके बोलना है. எல்லா வீணான நடக்கையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். और सारे आके चीजों से मैंने छुटकारा पाया है बोलना है. சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சோம்னா ஐயா நான் பாவி அப்படி அந்த மாதிரி நுழைய கூடாது. अब हम लोग नहीं बोलना है कि हम पापी है. ஒரே பயமா இருக்குங்க, கடவுள் பிரசன்னத்துல வரதுக்கே பயமா இருக்கு, हम लोग को डर लग रहा है करके नहीं बोलना है. அப்படி சொல்லக்கூடாது. वैसा नहीं बोलना है. அவருடைய ரத்தத்தினாலே என் பாவங்களற என்னை கழுவி இருக்கிறார், சுத்தமாக்கி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். हम लोग विश्वास करना है, यीशु ने अपने बहुमूल्य लहू से हमें चंगा किया है, पाप को धोया है. 1:7 என்ன சொல்லுகிற பாருங்க. यहाँ के पहला यूवना का किताब पहला अध्याय 7वीं वचन पढ़ेंगे. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். और यहाँ पे हम देखते हैं कि यदि ज्योति में है तो हम भी ज्योति में है, और उसके लहू आके सारे पापों को शुद्ध करता है. பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற வேலையை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் செய்திருக்கிறது. यीशु मसीह के लहू ने आके पाप को शुद्ध करने का काम किया है. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களா இருக்கிறோம். हम लोग आके यीशु मसीह के लहू से आके धोए हुए लोग हैं சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். और शुद्ध पाए हुए लोग அது हैं. மட்டும் இல்ல, வெளிப்படுத்தல் 1:6 வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे रेवलेशन चैप्टर 1 वर्स 6 पे देखते हैं. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமை வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென். यहाँ पे आके 6 में देखते हैं, परमेश्वर ने अपने यीशु मसीह ने पिता परमेश्वर के सामने हमें राजा बनाया है. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? वो क्या किया है? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். हमसे प्रेम दिखाया. தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி இருக்கிறார். अपने लहू से हमें पापों को धोया. பிசாசு எவ்வளவு பெரிய லென்ஸ் தூக்கின்னு வந்து என்ன பார்த்தாலும் பாவங்களுக்கு பாவத்து இருக்குதுன்ற ட்ரேஸே இருக்காது என்கிட்ட. तो यहाँ पे आके शत्रु आपको कैसा भी देखे, पाप का चिन्ह हमारे पास नहीं रहेगा. Because the blood of the Jesus Christ has cleansed me and washed me and take away all the sins from me. क्योंकि यीशु मसीह का बहुमूल्य लहू ने आपके सारे पापों को धो दिया है और पाप को ले लिया है. அது மட்டும் இல்ல, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னை ராஜாவாக ஆசாரியனாக நிற்க வைத்திருக்கிறார். ना केवल नहीं, अपने पिता परमेश्वर के सामने हमें आके याजक बना दिया है. இத விசுவாசிக்கணும், பேசணும் பாருங்க. इसको आके विश्वास करके आपको बात करना है. வெளிப்படுத்தல் 12 रेवलेशन चैप्टर 12 11 வசனத்தை வாசிக்கிறேன். वर्स 11 पढ़ेंगे. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். और यहाँ पे आके उन्होंने आके वचनों के द्वारा आके शत्रु को जीता है. இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன பண்ணுகிறது? तो यहाँ के मेमने का लहू क्या करता என்னை है? ஜெயிக்க வைக்கிறது. मुझे जीत
देता है சத்துருக்கு எதிராக நான் போகும்பொழுது நான் ஜெயிக்கிறேன். और जब आके मैं शत्रु के विरोध जाती हूँ तो मुझे जीत देता है ஏனென்றால் என் மேல் ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்த அடையாளம் இருக்கிறது. क्योंकि मेरे अंदर मेमना का लहू है அவன் என் மேல எந்த குற்றத்தையும் சாட்ட முடியாது. और मेरे ऊपर कोई आके दोषी नहीं ठहरा ஏன்னா அவன் सकता சாட்டுகிற எல்லா குற்றத்தையும் இயேசு தம் மேல சுமந்துகிட்டார். क्योंकि जो शत्रु ने आपको ठहराया है वो सब यीशु ने अपने ऊपर स्वीकार எபிரேயர் किया 10 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கிறேன். हेब्रियों का किताब 10 में हम देखेंगे இங்க ரத்தம் என்ன பண்ணிக்குது, மாம்சம் என்ன பண்ணிக்குது, ரெண்டுமே வருது பாருங்க. यहाँ पे आप देखेंगे कि मांस भी है लहू भी है ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் और यहाँ पे यीशु मसीह ने अपने देह के द्वारा हमें बलिदान चढ़ा के द्वारा हमें पवित्र किया है பாருங்க, பழைய உடன்படிக்கை மாதிரி நம்ம பிரவேசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. देखिए हमें पुराने नियमों की तरह करने की जरूरत नहीं இயேசு தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்தெறிந்தார். यीशु मसीह ने अपने देह को आके फाड़ा है புதிய ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். और नया जीवन हमें दिया है 20ஆம் வசனம் சொல்கிறது, அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. यहाँ पे 20वीं वचन कहता है कि उसके पद पे चलने के लिए हमें दिया இப்ப है கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வர்றதுக்கு நாம பயந்து நடுங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்ல. तो देखिए हमें डरने की जरूरत नहीं है परमेश्वर के सम्मुख में आने के लिए அவருடைய ரத்தம் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. परमेश्वर की लहू आके हमें एक धैर्य देता है அவருடைய மாம்சம் திரையை போல கிழிக்கப்பட்டிருக்கிறது. और उसकी देह आके उसके शरीर को चीरा गया ஏசாயா 53:4-5 வசனங்களை வாசிக்கிறேன். ईसाया का किताब चैप्टर 50 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். क्योंकि परमेश्वर ने आके हमारे सारे दुखों को आके उसने स्वीकार किया है நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். हमें छुटकारा देने के लिए वो आके घायल हुए அவர் செஞ்ச பாவத்துக்கு அவர் அடிக்கப்படல. वो आके यीशु ने किया हुआ पाप के लिए मारे नहीं அவருடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்படல. उन्होंने किया हुआ गुनाह के लिए मारे नहीं गए நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவருடைய சரீரம் காயப்பட்டது. हमारे पाप के लिए वो कोड़े खाए நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் சரீரம் நொறுக்கப்பட்டது. हमारे सारे बुरे काम के वजह से वो मारे गए நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் வந்தது. हमें शांति देने के लिए परमेश्वर के ऊपर वो आया அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். और हम लोग आके उनके कोड़े खाने से चंगाई पाए हैं பிரியமானவர்களே, ஜீவன் உள்ள இருக்குங்க. मेरे प्यारे भाइयों बहनों जीवन अंदर है வல்லமை உள்ள இருக்கு. सामर्थ्य अंदर है இது பவர்ஃபுல்லா வேலை செய்யணும்னா अब ये सामर्थ्य से काम करना அவருடைய है ரத்தம் நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறது என்பதையும் हमारे यीशु का लहू ने क्या किया है करके அவருடைய சரீரம் மாம்சம் நமக்கு என்ன செய்து முடித்திருக்கிறது என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். उसका देह ने हमारे लिए क्या किया है करके उसे विश्वास करना है நாம பயந்து நடுங்கி இருந்தா வேலைக்கு ஆகாது. हम लोग आके डर के बैठेंगे जो काम नहीं होगा அவருடைய பிரசன்னத்தில் தைரியமாய் பிரவேசிக்க வேண்டும். परमेश्वर के उपस्थिति में धैर्य से आइए அவர் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். परमेश्वर यीशु ने जो लहू बहाया उसका इस्तेमाल हम करना है Whenever you enter into the presence of God, plead the blood of Jesus Christ. और जब आप परमेश्वर की उपस्थिति में आते हैं तो यीशु मसीह के लहू को बोलिए ஏனென்றால் ரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. क्योंकि यीशु का लहू हमें धैर्य देता அவருடைய है மாம்சம் திரை போல கிழிக்கப்பட்டிருக்கிறது. उनका देह को फाड़ा गया है புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை அவர் நமக்கு உண்டு और பண்ணியிருக்கிறார். नया जीवन रास्ता हमें दिखाया அதில் है நம்ம ஒரு பிள்ளை போல பிரவேசிக்க முடியும். और हम लोग उसके संतान के रूप में जा सकते हैं பழைய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் இந்த ஸ்லாக்கியம் இல்ல. हम लोग आके पुराने नियम में रहने की जरूरत கர்த்தர் नहीं है உங்களுக்கு எனக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर आपको और मुझे वो योग्य दिया है அவர் ரத்தம் என்ன செஞ்சிருக்குது, அவருடைய சரீரம் மாம்ச சரீரம் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறது என்பதை விசுவாசிக்கும் பொழுது உள்ள இருக்கிற ஜீவன் பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுகிறது. जब आप विश्वास करोगे कि परमेश्वर यीशु के लहू ने और देह ने क्या किया है सुगम- अंदर का सामर्थ्य काम करेगा சுகம் உண்டாகிறது, வெற்றி உண்டாகிறது, चंगाई आएगा जीत आएगा பலன் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது, बल आरोग्य आएगा ஆசீர்வாதம் உண்டாகிறது, செழிப்பு உண்டாகிறது. आशीर्वाद आएगा आपको எல்லாவற்றிலும் விரைவாக ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம். और सब चीजों में आपको जीत मिलेगा தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவற்றில் நம்மளை செழிக்க और பண்ணுகிறார். परमेश्वर अद्भुत रीति से काम करेगा போரிடங்கள்லாம் பெரிய ஒரு உயிர் மீட்சி ஏற்படுகிறது. जहाँ कहीं भी जाओगे आपको आशीष मिलेगा அநேக மக்களை கிறிஸ்தவனை நம்மால் வழி நடத்த முடிகிறது. और बहुत सारे लोगों को मसीहा में चला सकते हैं ஏன்னா நம்ம போய் அங்க நின்னமுனாவே பெரிய ஆசீர்வாதங்க. क्योंकि हम लोग वहाँ पे खड़े होने से हमें एक आशीष है நின்னமுனாவே ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. हम लोग वहाँ खड़े होने से ही जीवन आएगा அங்க போய் நின்னாவே ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்க ஆரம்பிக்கிறது. वहाँ पे हम जाके खड़े होने से एक बड़ी ज्योति आएगी வேதம் சொல்கிறது, உதிக்கிற உன் வெளிச்சத்திற்கு பூமியின் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. तो यहाँ पे वचन कहता है कि जब उदय होता है तो भूमि के सारे राजा लोग ஜீவன் आएंगे। உள்ள இருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். और आप लोग विश्वास करना जीवन आपके अंदर है இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் மாம்சமும் என்ன செய்து முடித்திருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். आप लोग को विश्वास करना यीशु मसीह का लहू और देह ने क्या உள்ள किया है இருக்கிற ஜீவனை நீங்கள் வார்த்தையின் மூலமாக ரிலீஸ் பண்ணுங்கள். आप लोग आपके अंदर जो जीवन है वचन के द्वारा बाहर लेके அந்த आइए ஜீவன் பவர்ஃபுல்லா உங்களுக்குள்ள வேலை செய்கிறது நீங்கள் और वो காண்பீர்கள். जीवन सामर्थ्य से आपके जीवन में काम ஆமென். करेगा கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். सब लोग खड़े होकर प्रार्थना करेंगे Sister Choma. पिता परमेश्वर इस समय पे इस अद्भुत दिन के लिए धन्यवाद पिता परमेश्वर
हम यहाँ पे पिता परमेश्वर एक दो लोग इकट्ठा हुए हैं, जहाँ पे आपके नाम से एक दो लोग इकट्ठा होते हैं, वहाँ पे आप उपस्थिति में रहते हैं पिता परमेश्वर। इस समय पे दिए हुए वचन के लिए हम प्रार्थना करते हैं। आपको पिता परमेश्वर किए हुए आश्चर्य कर्मों के लिए हमारे बहुमूल्य लहू बहाया, आपके देह को फड़ा गया पिता परमेश्वर, हम विश्वास के साथ पिता परमेश्वर आपके सम्मुख में आने पाए। आप हमें आशीष करें पिता परमेश्वर। प्रभु के दास को, उनके परिवार को हम आशीष करते हैं। यहाँ पे आए हर एक भाइयों बहनों के लिए हम प्रार्थना करते हैं, जो नहीं आ पाए हैं उसके लिए प्रार्थना करते हैं। पिता परमेश्वर सारे बाधाओं को रोक कर पिता परमेश्वर आपके समूह को पहला जगह देकर अगले हफ्ते उनको लेके आए। कोई भी बाधाएं उनको रोक ना पाए पिता परमेश्वर। आपके समूह में अगले हफ्ते हर एक भाइयों बहनों को आप लेके आए पिता परमेश्वर। सबको यीशु मसीह के नाम से हम आशीष करते हैं और यीशु मसीह के नाम से इस प्रार्थना को सुन और ग्रहण कर। आमीन। आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे। एंड ऑल द सेंट्स ऑफ गॉड सेज आमेन।